தமிழ்ஸ்ரீ டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம இன்றைய திலீப் மீதான வழக்கின் தீர்ப்பின் அடுத்த கட்டத்தை பற்றி பேசுவோம். இந்த கடத்தல் வழக்கு நடந்த 2017 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும். எர்ணாகுளத்திலேருந்து திருச்சூருக்கு போயிட்டுருக்காங்க அந்த நடிகை. அவங்க காரில் அவங்க மட்டும்தான், அவங்களும் டிரைவர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த கார் போயிட்டுருக்கும்போது நடுவு வழியில் இன்னும் ஒரு கும்பல் காருக்கு முன்னாடி ஒரு வேனை நிறுத்தி வந்து அந்த டிரைவரை அடித்து விரட்டிட்டு நடிகை கார்லேருந்து இறக்கி வேனுக்குள்ளே ஏற்றி கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிரைவரை தவிர, அந்த வேனில் இருக்கிற டிரைவரை தவிர அந்த வேனில் இருந்த 6 பேரும் அந்த நடிகையை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு விடியற் காலை நேரம் மலையாள சினிமாவில் அந்த நடிகைக்கு மிக நெருக்கமான ஒருவர், அவரும் பெரிய மலையாள நடிகர் லால், அவர் வீட்டு பக்கத்தில் அந்த நடிகை இறக்கி விட்டுட்டு அவங்க வேனில் தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த நடிகை அந்த நேரத்தில் விடியற் காலை பொழுதில் லால் வீட்டு கதவை தட்டி நடந்த சம்பவத்தை சொன்னோடனே அவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க. இந்த விஷயத்தை வெளியில் சொல்லலாமா, போலீஸுக்கு போகலாமா வேண்டாமான்னு அவங்க யோசனை பண்ணும்போது கண்டிப்பாக போயே தீரணும்னு அந்த நடிகை தான் சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. சிசிடிவி கேமரா வச்சு அந்த எங்கெங்கே போகுது அப்படின்லாம் பார்த்து கடைசி அந்த வேனை ஓட்டின டிரைவரை அப்படி தூக்கிட்டாங்க. அன்றைக்கே அரெஸ்ட்டு, மறுநாள் அரெஸ்ட்டு. அதுக்கு அடுத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தராக வந்து கடைசியாக அந்த இந்த சம்பவத்துக்கு முக்கிய புள்ளியாக இருந்த பல்சர் சுனி அப்படிங்கிறவரை எர்ணாகுளம் கோர்ட்டுக்குள்ளே சரண்டராக வந்தவரை உள்ளே இருந்து வெளியே வர மாட்டேன்னு வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணாங்க கேரளா போலீஸ். ஆனால் இது கண்டிப்பாக சட்டவிரோதமான ஒரு செயல்தான். கண்டிப்பாக கோர்ட்டுக்குள்ளே வந்து ஒரு சரண்டராக வந்தவங்கள யாரையும் கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு தீர்ப்பு. அதை நான் படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்குது, பத்திரிகையில் படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்குது. ஆனால் எந்த தீர்ப்புன்னு தெரியாது. ஆனால் இந்த கேஸில் இந்த பல்சர் சுனி வந்து இதை எதிர்த்து ஹைகோர்ட்டு வரைக்கும் போயும் எப்படி இதை சரி ஓகேன்னு சொன்னாங்கன்னு எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது. சட்ட நிபுணர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஆனாலும் பல்சர் சுனி அரெஸ்ட் ஆன பின்னாடி ஏப்ரல் 18ஆம் தேதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டாங்க. இவங்க 6 பேர் தான் செஞ்சுருக்காங்க. இது பல்சர் சுனி வந்து ஏற்கனவே 2 வருட காலம் அந்த நடிகைக்கு கார் டிரைவராக வேலை பார்த்துருக்காரு. அப்போ அந்த நடிகை பற்றி முழுசாக தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. அது நமக்கே தெரியும். ஒரு கார் டிரைவர்னால் ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு சுதந்திரமாக உள்ளே வருவாங்க, பேசியிருப்பாங்க, அவங்கள பற்றி சகலமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதே டிரைவர் இதுக்கு முன்னாடி நடிகர் முகேஷ், நம்ம சரிதாவோட முன்னாள் கணவர் இருக்கார்ல, அவர்கிட்டையும் 1 வருஷம் டிரைவராக இருந்திருக்கார். இவ்வளோ அதே சமயம் இந்த வேன் வாங்கி தனியாக கார் ஓட்டிக்கிட்டு இருக்கார், வேன் ஓட்டிக்கிட்டு இருக்கார் அப்படி சொல்லிவிட்டு வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அந்த நடிகை வந்து பல்சர் சுனியில் வேலையை விட்டு நீக்கினதாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வாக்குமூலம் கொடுக்கும்போது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை வரும்போது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே பிப்ரவரி மாதமே மலையாள திரையுலகமே திரண்டு ஒரு கண்டன கூட்டம் நடத்துனாங்க. அந்த கண்டன கூட்டத்தில் திலீப்பும் கலந்துக்கிட்டார். திலீப்பின் முன்னாள் மனைவியான மஞ்சு வாரியாரும் கலந்துக்கிட்டாங்க. திலீப் அதில் பேசும்போது இது கண்டிப்பாக நடந்திருக்கவே கூடாத விஷயம், ஆனால் எப்படி நடந்துச்சு தெரியல, இது குற்றவாளிகள் கடுமையாக கண்டிக்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு பின்பு சில நாட்கள் கழித்து பல்சர் சுனி ஜெயிலில் இருந்து திலீப்புக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் சொல்லி தான் நான் இதை செஞ்சேன், இப்போ எனக்கு வக்கீல் வச்சுக்கிறதுக்கு பணம் வேணும், அதனால எனக்கு அர்ஜென்ட்டாக பண உதவி பண்ணுங்க அப்படின்னு எழுதியிருக்கார். இந்த கடிதம் பல்சர் சுனியோட உடன் இருந்த சிறைவாசி ஒருவரால் எழுதப்பட்டதாக போலீஸ் சொல்கிறாங்க. இந்த கடிதம் வெளியில் சிறை காவலர்கள் மூலமாக போலீஸுக்கு கிடைத்ததுனால தான் திலீப் மேலே அவங்க சந்தேகப்பட ஆரம்பித்தாங்களாம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. இதற்கு பின்பு திலீப்பே ஒரு தடவை என்கிட்ட 1.5 கோடி ரூபா கேட்டு யாரோ விஷ்ணுன்னு ஒருத்தன் எனக்கு ஃபோனில் மிரட்டுறான் அப்படி சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் திலீப்புக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அப்படி சொல்லி பத்திரிகையெல்லாம் நிறைய கிசுகிசெல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. ஆனால் இதுக்கு யார் லீடு கொடுத்தாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. போலீஸ் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போது
திலீப்போட வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டினார். போக போக என்ன ஆகுதுன்னா, இவர் திலீப் மேலேயே குற்றம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மஞ்சு வாரியர் அவங்களுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு நாள் ஒரு செய்தி போடுறாங்க. இந்த வழக்கு தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும், இது கூட்டு சதி காரணமாக நடத்தப்பட்டதாக தெரிகிறது அப்படி சொல்லி போட்டாங்க. இது இந்த கமெண்ட் வந்த பின்னாடி தான், இந்த பேசின மஞ்சு வாரியர் இதை சொன்ன பின்னாடி தான் திலீப்புக்கு இதில் பங்கு இருக்குது அப்படின்றத மஞ்சு வாரியர் மறைமுகமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே சந்தேகம் வந்து திலீப் எல்லாருக்கும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. திலீப்பை போலீஸு கூப்பிட்டு விசாரித்தாங்க. அது ஜூன் மாதம் 28ஆம் கூப்பிட்டு பேசினாங்க. அவரும் போய் காலையிலேருந்து நடுராத்திரி 11 மணி வரைக்கும் இருந்து பதில் சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டார். அப்புறம் விட்டுட்டாங்க. அப்புறம் அமெரிக்காவில் ஒரு சின்ன கலை நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டு போயிட்டு வந்த ஜூலை 9ஆம் அம்மா அமைப்பில் ஒரு சிறப்பு பொதுக்குழு நடந்துச்சு. அந்த பொதுக்குழுவில் எல்லோரும் காரசாரமாக கேள்வி கேட்டாங்க. எல்லாம் பத்திரிகையாளரெல்லாம் திலீப் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு, எப்படி இன்றைக்கி அவரை வச்சுருக்கீங்க, எப்படி இன்றைக்கி அவரை நிர்வாக அமைப்பில் வச்சுருக்கீங்க, இப்படிலாம் கேட்டாங்க. அப்போ அவர் அம்மா அமைப்பில் துணைத் தலைவராக இருந்தாருன்னு ஞாபகம். அதுக்கு அப்போதைக்கு மம்முட்டிக்கு மோகன்லாலும் தான் பொறுப்பில் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பதில் சொல்லலை, அமைதியாக இருந்தாங்க. ஆனால் பதில் சொன்னது கேபி கணேஷ்குமாரும் முகேஷும் 2 பேரும் தான் மாறி மாறி எந்திரிச்சிருந்து அவ்வளோ காரசாரமாக சொன்னாங்க. அது கூட இப்போ யூடியூப்பில் வீடியோவாக இருக்குது, நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கு அடுத்த நாள் நைட்டு 8 மணிக்கு ஒரு 6 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு விசாரிக்க வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போலீஸ் டீமு திலீப் வீட்டுக்கு போனாங்க. போயிட்டு சார் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் வாங்க சொல்லி 8 மணிக்கு அவரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. 8 மணிக்கு அரெஸ்ட்டு செய்தி வந்த உடனேயே பத்திரிகை மலையாள சினிமா உலகம் அன்றைக்கு இரவிலேயே கொச்சியில் அவருக்கு டி சினிமான்னு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சினிமா தியேட்டர், அதையே அடித்து நொறுக்கிட்டாங்க. சில மாணவர் அமைப்புகள் நிறைய பேர் போராட்டமாக நடத்திட்டாங்க. அந்த இடத்துல அடிதடிகள் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் முதல் எதிர்ப்பு வந்து நடிகர் பிருத்திவிராஜ் அவர் மம்முட்டி வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். ஒரு பெரிய டீமையை கூட்டிகிட்டு வந்தார் நடிகர்களில். அம்மா அமைப்புக்கு உடனடியாக அம்மா அமைப்பு செயற்குழு கூட்டம் உடனே நடந்தாகணும், இப்போ திலீப்பை உடனடியாக சங்கத்திலேருந்து நீக்கணும், இல்லைன்னா நாங்கள் வேறு சங்கம் ஆரம்பிப்போம் அப்படின்னு பேட்டியாக கொடுத்தாரு பிருத்திவிராஜ் மம்முட்டி வீட்டு வாசலில். உடனே மம்முட்டி வீட்டிலேயே சிறப்பு செயற்குழு கூட்டம் உடனே நடந்துச்சு. உடனே என்ன சொன்னாங்க, திலீப்பை உடனடியாக சங்கத்திலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கிறோன்ட்டாங்க. முடிஞ்ச மேட்ரு. அதுக்கப்புறம் எல்லா நடிகைகளும் பொருட்களும் ஏற்றுனாங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து ஒவ்வொருத்தராக ஃபேஸ்புக் ட்விட்டரில் திட்டி தீக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் புதிதாக உள்ள நுழைதான் இளம் நடிகர்கள் எல்லாரும் அவள் காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தை எழுப்புனாங்க. எழுப்பிட்டு அவங்களுக்கு மலையாள சினிமாவில் நடிகைகளுக்கு பாதுகாப்பே கிடையாது, நடிகைகளுக்கு நிறைய பாலியல் அழைப்புகள் உண்டு, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க WCCன்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்தாங்க. இதில் பார்வதி திருவோத்து, ரீமா கல்லிங்கால் அப்படின்னு ஒரு பெரிய டீம் வந்து சேர்ந்தாங்க. அவங்க உருவாக்கிட்டாங்க. அதுக்கு நேரடியாக முதலமைச்சர் பினராயி விஜயன்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவரும் அதுக்கு அங்கீகாரமும் கொடுத்துட்டார். அப்போவே அவர் வந்து இது மாதிரியான மலையாள சினிமாவில் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்னு விசாரிக்கிறதுக்காக ஹேமா கமிட்டின்னு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, பெண் நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அவர் நியமிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டாரு. அந்த கமிட்டியை நியமித்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அதுவே இந்த வருஷம்தான் ஹேமா கமிட்டி பிப்ரவரியில் தான் ரிலீஸ் பண்ணி அது பெரிய சர்ச்சையாச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுவே 7 வருஷம் ஆயிடுச்சு. அது இப்போ தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே அதே கொடுத்தாங்களே, அதுவே பெரிய சந்தோஷம். அதுக்கு பின்பு மலையாள அம்மா அமைப்பிலேயே 2 டீமாக பிரிஞ்சாங்க. எல்லாருமே நடிகர் திலீப்புக்கு எதிராக, அந்த நடிகைக்கு ஆதரவாக அப்படி சொல்லி. இதில் மஞ்சு வாரியர், அவங்க பழைய நடிகைகள் வந்து சம்யுக்தா வர்மா, ஏதில பாவனா, இவங்களாம் ஒரு கோஷ்டி, அவங்களாம் ஒரு அப்பப்போ ஃபேஸ்புக்கில் அவங்க நட்பாக சந்தித்தோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதில் காவியா மாதவன் எந்த கோஷ்டியும் இல்லாமல் அவங்க கணவரோட வெளியில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வழக்கு விசாரணை போக போக ஏகப்பட்ட தடங்கல்கள், ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கேஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கேஸ் எங்கெங்கே போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு, அது பாதி வழக்கு வந்து ஹைகோர்ட்டில் போடுவாங்க, ஹைகோர்ட்டு இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. இதில் விசாரணை இன் கேமராவில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொன்னதுனால நீதிமன்ற அந்த அறைக்குள்ளே பத்திரிகையாளர்கள் அனுமதி இல்லைன்ட்டாங்க.
உள்ளே நடக்கிறத வெளியில் சொல்லவும் கூடாது, அந்த நடிகையின் பெயரையும் வெளியிடக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் யாருமே வெளியிடலை, நம்மளும் அதை வெளியிடலை. பாதிக்கப்பட்ட நடிகை யாருங்கிறத நம்மளும் இந்த வீடியோவில் சொல்லவே இல்லை. இப்போ அந்த வழக்கு விசாரணையின் போது போய்கிட்டே இருக்கும்போது நிறைய தடங்கல்கள் வருது. ஒரே மொத்த குற்றச்சாட்டப்பட்ட 12 பேரும் ஒரு சாட்சியை 12 நாளாக விசாரிக்கிறாங்க. நிறைய விசாரணை போய்கிட்டே இருக்கு அப்படி சொன்னாங்க. 281 சாட்சிகள், இதில் 28 சாட்சிகள் பல்டி அடிச்சிட்டாங்க. அதை பல்டி அடித்தவங்களாம் யாருன்னு பார்த்தா முக்கியமான திரையுலக புள்ளிகள். அதில் எடவள பாபு, நடிகைகள் மாமா, அப்புறம் இன்னும் பெரிய நடிகைகள்லாம் வரிசையாக எல்லாருமே பல்டி அடிச்சிட்டாங்க. ஏன் இந்த பல்டி அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க என்கிட்ட சாதாரணமாக கேட்டாங்க சார். அதனால் நாங்கள் அப்போ பேட்டி கொடுத்தோம். இவர் நாங்கள் கொடுத்த பேட்டியை வச்சு இவங்க திலீப்பை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு வெளியில் சொன்னவங்க கோர்ட்டில் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை, போலீஸ் தானாகவே எழுதிட்டாங்கன்னு ஒரே வரியில் சொல்லிட்டாங்க. அதனால் 28 சாட்சிகளும் பல்டி அடித்ததுனால திலீப்புக்கு அந்த நடிகைக்குமான முன்விரோதம் இருந்தது அப்படிங்கிறத கோர்ட்டில் இப்போ நிரூபிக்க முடியல. அப்படிங்கிறது தான் இப்போ திலீப்பின் விடுதலை எதிர்த்து சொல்கிறவங்களோட கருத்து. இது ஹைகோர்ட்டில் எப்படி செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இங்கே பல்டி அடித்ததான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நாங்கள் சொல்லவே இல்லைன்னு அடித்து சொல்லிட்டாங்க. சாதாரணமாக ஒரு குற்றவாளி இப்படி பல்டி சாட்சி சொன்னால் அதை பல்டி சாட்சியாக அறிவிக்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பெரிய பிரபலங்கள், எதற்காக சொன்னோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரியும். அப்படிங்கிறதுனால இவங்க ஏன் இப்படி பல்டி சாட்சியாக சொன்னாங்க அப்படிங்கிறத அரசு தரப்பு சாட்சியமே எடுத்து சொல்ல முடியல, அவங்களாலேயும் விட்டுட்டாங்க. இப்போ இந்த திலீப் காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் இந்த 28 பேரின் பல்டி சாட்சியா அப்படிங்கிறதும் ஒரு கேரளாவில் இருக்குன்னு இந்தியாவில் இருக்கிற அத்தனை வழக்கறிஞர்களும் இப்போது பல்வேறு டிவிகளுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படின்னு. இதில் இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்களில் திலீப் 8வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். அதில் மொத்தம் 10 குற்றவாளிகள். இதில் முதல் 6 குற்றவாளிகள் மட்டுமே அவர்களுடைய பெயரில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் தண்டனை பெற்றிருக்காங்க. தண்டனை வர 12ஆம் தேதி சொல்கிறதா இருக்காங்க. 7, 8, 9, 10 ஆகிய 4 குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் விடுதலை. இதில் திலீப்பும் ஒருத்தர், அவர் வெளியில் வந்துட்டார். இப்போ பல்சர் சுனி அப்படிங்கிறத முதல் குற்றவாளி. அந்த ஒரு புத்தரை தவிர மீதி எல்லாருமே ஜாமீனில் வெளியில் வந்துட்டாங்க. அப்போவே பல்சர் சுனியை மட்டும் வெளியே விடவே இல்லை. கிட்டத்தட்ட 7 வருஷம் கழித்து அவர் இந்த வருஷம் துவக்கத்தில் தான் விடுதலையானார். இப்போ மறுபடியும் சிறைக்கு போயிட்டார். இப்போ அவரும் வெளியில் சும்மா இல்லாமல் திலீப்பு தான் இதெல்லாம் செய்ய சொன்னார் அப்படின்றதெல்லாம் பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் திலீப்பு வக்கீல் நீதிபதிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே இப்படி யாரும் பேட்டி கொடுக்கக்கூடாது, பேட்டி கொடுத்தா வெயிலை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படி எச்சரித்தனால அவர் பேசாமல் விட்டார். அதுக்கப்புறம் இந்த கேஸை ஏற்கனவே சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லியெல்லாம் திலீப் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தார். அதை ஹைகோர்ட்டு தள்ளுபடி பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணார். சுப்ரீம் கோர்ட் 2018 அதை வச்சுருந்து 6 வருஷமாக அதை ரிலீஸ் பண்ணாமல் 6 வருஷமாக அதை கேஸை மூவ் பண்ணாமல் விட்டுட்டார் இவரும். இப்போ தான் போன வருஷம் தான் அதை மூவ் பண்ணார் மறுபடியும். ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கேஸே முடிய போது இப்போ போய் எதுக்கு சிபிஐ வழக்கு வேணாம் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதனால் அந்த சிபிஐ கேஸ். அதுக்கப்புறம் இடையில பாலச்சந்திர குமார் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் இடையில நுழைஞ்சார். அவர் திடீர்னு திலீப் ஒரு தடவை நான் வீட்டுக்கு அவரை பார்க்க போகும்போது அவர் தன்னோட செல்ஃபோனில் இருந்த அந்த நடிகை பாதிக்கப்பட்ட காட்சிகள் என்கிட்ட போட்டு காட்டினார் அப்படின்னு ஒரே பரபரப்பு உண்டாக்கிட்டார். ஏற்கனவே இந்த பல்சர் சுனி ஆட்கள் அந்த நடிகையை பலாத்காரம் செய்யும்போது வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோவை போலீஸ் மெமரி கார்டை பறிமுதல் பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டாங்க. அது எப்படி திலீப்புக்கிட்ட போகும்? இதை போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. பாலச்சந்திரகுமார் நான் சொன்னது உண்மை தான் அப்படின்ட்டார். ஒரே வரியில் நான் சொன்னது உண்மைங்கிறாரு. ஆனால் திலீப் பட்டவர்மா நிச்சயமாக கிடையாது, நாங்கள் அதை வெளியில் கொண்டு வரவே இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா கோர்ட்டில் மட்டும்தான் அது காட்டப்பட்டது. கோர்ட்லேயும் நீதிபதி முன்னாள் திலீப் தரப்பு வக்கீல் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். அது எங்ககிட்ட இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த மெமரி கார்டை மறுபடியும் கவர்மெண்ட் பரிசோதனை ஆய்வகத்துக்கு அனுப்புனா அந்த கார்டு 2-3 தடவை இது வரைக்கும் திருத்தப்பட்டிருக்கு, அதில் சில காட்சிகள் எடிட் செய்யப்பட்டிருக்கு அப்படி சொல்லி இவங்க ஒரு புது குண்டை தூக்கி போட்டாங்க. இப்போ அந்த கேஸ் ஒரு பக்கம் திலீப் மேலே விழுந்து அதுக்கு அவர் ஜாமீன் கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. அது ஜாமீன் கேட்டு அவர் ஹைகோர்ட் ஜாமீன் கேட்டால் அன்னைக்கு காலையில் அவர் ஜாமீன் தீர்ப்பு வருது. அன்னைக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம்
திலீப் வீட்டு வாசலில் மொத்த போலீஸும் வந்து நின்றுட்டாங்க. அது ஜாமீன் இல்லை அப்படி சொன்னால் உடனே வர கைது பண்ணணும். ஏன் இவ்வளோ துடிச்சாங்கன்னு யாருக்குமே தெரியல. எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. எந்த ஒரு பிரபலத்தையும் இப்படி கைது பண்ணுறதுக்கு எல்லோரும் துடிப்பாங்க கேள்விப்பட்டதே இல்லை. வெரி ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஜாமீன் கேஸ் ஹியரிங்க்கு தீர்ப்பு சொல்லும்போது அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் வீட்டு வாசலில் ஒரு போலீஸ் வந்து நிற்கிறது இதுதான் முதல் முறை. அப்போ போலீஸ் அவர் மேலே எவ்வளவு கோபத்தில் இருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த கோபம் ஏன் வந்தது அப்படிங்கிறது மலையாள திரையுலகத்தில் ஆஃப் தி ரெக்கார்டாக சொல்கிறாங்க. மலையாள போலீஸ் ஆஃப் தி ரெக்கார்டாக சொல்கிறாங்க ஒரு விஷயம். உண்மையாக பொய்யான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம காதுக்கு வந்த விஷயம் சொல்கிறோம். ஜூன் 28, 2017 இவரை திலீப்பை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அடிஷ்னல் டிஜிபி சந்தியா அப்படிங்கிற ஒரு சீனியர் அதிகாரி தான் விசாரிச்சிருக்காங்க. அவங்க தலைமையில் தான். அவர் சொல்லும்போது இவர் திலீப் எப்போ வந்து வழக்கம்போல் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, அதனால் சந்தியா மேடம் மாதிரியே மிமிக்ரி, மற்ற போலீஸ்காரங்க மாதிரியே மிமிக்ரியாகவும் பதில் சொல்லி அவளை கடுப்பை கிளப்பிட்டாராம். அதுலேயே அவங்க ரொம்ப கடுப்பாகி நம்ம போலீஸ்னா யாருன்னு காட்டியே ஆகணும் அப்படின்ற கோபத்தில் அவர் மேலே அவ்வளோ கோபமாயிட்டாங்க அப்போவே அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இதுவும் நம்ம காதுக்கு வந்த தகவல் தான் கேரளாவிலேருந்து. இப்போது திலீப் செய்த அந்த மெமரி கார்டு மேட்டர்லேயும் இப்போ கோர்ட் கேஸு ஒரு பெண்டிங்கில் இருக்குது. இப்போ அந்த கேஸை அடுத்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முறை திலீப் வந்து போலீஸ் ஆஃபீஸரையே கொலை பண்ணுறதுக்கு ஆள் ரெடி பண்ணான்னு சொல்லி போலீஸே ஒரு தடவை ஒரு மேட்டரை கிளப்பி விட்டு அது மேலேயே ஒரு கேஸை எஃப்ஐஆர் போட்டாங்க. இது எப்படின்னு ஜீரணிக்கவே முடியல. இதுக்கப்புறம் தான் மொத்த மலையாள சினிமா உலகமும் திலீப்புக்கு ஆதரவு கரம் நீட்டினது. ஏன்னா இப்படியெல்லாம் யாரும் செய்ய முடியாது. இந்த நேரத்தை செய்யவும் மாட்டார். ஏன்னா திலீப்பு கல்யாணம் குழந்தையே இருக்குது. இந்த நேரத்தில் போய் அவர் வேணும்னே சட்ட சிக்கலில் மாட்டவும் மாட்டார். ஒரு மிகப்பெரிய ஹீரோ 3வது இடத்துல இருக்கார். அவர் எப்படி இதெல்லாம் செய்வார் அப்படி சொல்லி எல்லாருக்கும் எல்லா மலையாள சினிமாக்காரங்க அத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சு போய் எல்லாருமே போலீஸுக்கும் திலீப்புக்கு இடையில ஏதோ ஒரு ரிவெஞ்ச் இருக்குது, ரிவெஞ்சுக்காக தான் போலீஸ் இது இப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லி எல்லாருமே திட்டி தீர்த்துட்டாங்க. இப்போ முழு ஆதரவு திலீப்புக்கு கொடுத்ததுக்கு காரணம் இதுதான். இந்த போலீஸின் அளவுக்கு அதிகமான ஆதிக்கத்தன்மை, அளவுக்கு அதிகமாக தங்களுடைய அதிகாரத்தை காட்ட நினைத்தது, இது அப்படியே திலீப் மீதான ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி அவருக்கு சப்போர்ட்டை கூட்டி விட்டுருச்சு. இப்போ அதுதான் இன்றைக்கி நடந்தது. அந்த கோர்ட்டில் வாசலில் அவர் ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்காக வந்திருந்த அவ்வளோ திரண்ட கூட்டம். ஆக இன்றைக்கு முதல் புரட்சியில் ஜெயித்து விட்டார் திலீப். இதை அடுத்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகிறதா கேரள மாநில சட்டத்துறை அமைச்சர் அன்றைக்கி பேட்டியை கொடுத்துட்டு அடுத்த 1/2 மணி நேரத்தில் சொல்லிட்டார். எப்படி ஹைகோர்ட்டு இல்லைன்னா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஏன்னா அது உங்களுக்கு கௌரவ பிரச்சனை, அரசுக்கு கௌரவ பிரச்சனையாச்சு. அரசு ஏன் அதை நினைக்குது அப்படி சொன்னால், இது அரசு இவர் அரெஸ்ட் பண்ணதே பெரிய காமெடி தெரியுமா? அது எப்படியே ஏன் திலீப் இவ்வளோ அசால்ட்டாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு முதல் முறையாக பினராயி விஜயன் ஆட்சி அமைக்கிறாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஃபஸ்ட்டு டைம் அவங்க ஆட்சி பொறுப்பு பினராயி விஜயன் வரப்போகிறாரு தெரிஞ்ச உடனேயே திலீப் ஒரு மிகப்பெரிய கேக்கை வாங்கிட்டு பினராயி விஜயன் வீட்டுக்கே போய் அவர் முன்னாடியே அடுத்த நாளே அவர் முன்னாடியே போய் கேக் வெட்டி அவர் கூட்டி விட்டார். யாருக்கு? முதலமைச்சராக பதவியேற்க போகிறவருக்கு. திலீப் எதுக்காக போகிறான்னு யாருக்கு தெரியல. ஆனால் திலீப் நான் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிட்டார். அப்போவே அவர் நினச்சார், சரி இந்த அளவுக்கு நம்ம சிஎம்முக்கு க்ளோஸாக இருந்திருக்கோம், சிஎம்முக்கு நம்முடைய பாராட்டை தெரிவிச்சிருக்கோம், அதனால் கண்டிப்பாக நம்ம மேலே யாரும் கை வைக்க மாட்டாங்கன்னு அவர் நினச்சிட்டார். ஆனால் அதையும் மீறி கை வைக்கும் அளவுக்கு கொண்டு போனது காவல்துறையின் அவர்கள் நம்பிய நம்பிக்கை. அவர்கள் என்ன நம்பிக்கை நம்பினார்கள்? பல்சர் சுனி என்கின்ற பள்ளி படிப்பை முடிக்காத ஒருவன் இந்த செயலை தன்னிச்சையாக செய்திருக்க முடியாது. இவனுக்கு யாரோ ஒருவர் தூண்டுதலாக இருந்திருப்பார், அல்லது தைரியம் கொடுத்துருக்கணும். பணம் கொடுக்காவிட்டாலும் தைரியம் கொடுத்துருக்கணும். தைரியத்தை இவன் தான் கொடுத்துருக்கணும். யார்? திலீப் தான் கொடுத்துருக்கணும்னு அவங்க உறுதியாக நம்பினாங்க. அதனாலேயே பல்சர் சுனி இருந்த அந்த செல்லையே ஒரு போலீஸையே கைதி மாதிரி உள்ள அனுப்பி பல்சர் சுனி சொல்ல அவர் ஒரு கடிதம் திலீப்புக்கு எழுதுகிற மாதிரி எழுதி அந்த கடித சிறை காவலர் மூலமாக உளவுத்துறை போலீஸ் மூலமாக இந்த விசாரிக்கிற போலீஸுக்கு வந்ததாக அவங்க கோர்ட்டில் சொன்னாங்க.
ஆனால் அந்த கடிதத்தில் இருந்த விஷயங்களை நிச்சயமாக பல்சர் சுனியால் எழுதியிருக்கவே முடியாது. ஏனால் அவன் பள்ளி படிப்பை தாண்டாதவன், அவனுக்கு அந்த அறிவே கிடையாது அப்படின்னு இந்த திலீப்போட வக்கீல் அவ்வளவா ஆணித்தரமாக வாதாடி இருக்காரு கோர்ட்டில். அதுவும் போலீஸுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள். ஆக இந்த வழக்கில் திலீப் இப்போது பெற்ற வெற்றி, ஒருவேளை அவர் நிச்சயமாகவே உண்மையாகவே நிரபராதி அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். ஏன்னா நம்முடைய கண் பார்வையில் யார் குற்றவாளியா இல்லையா என்பது நீதிபதியின் தீர்ப்பில் மட்டும்தான். நம்முடைய மனசாட்சிக்கு, நம்முடைய மனதுக்கு யாரை வேண்டுமானாலும் குற்றம் சொல்லலாம். ஆனால் நீதிமன்றத்தில் தீர்ப்பு எதுவோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த வகையில் இந்த தீர்ப்பு இனியாவது அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கு நிம்மதியை தரட்டும். மலையாள திரையுலகம் கொஞ்சம் அமைதியாத்து இந்த தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஏற்று அவர்களுக்கிடையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு ஆண் பெண் பேதம் இல்லாமல் அனைவரும் கலையுலகைச் சேர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி இருந்து நிம்மதியாக வாழட்டும். அதே சமயம் பாதிக்கப்பட்ட அந்த நடிகைக்கும் நம்முடைய ஆழ்ந்த ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு நேரடியாக உங்கள் மீது பலாத்காரம் பாவித்த கொடூரத்தை செய்த அந்த கொடியவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்பட்டு விட்டார்கள், மிகப்பெரிய தண்டனையை பெறுவார்கள். அதனால் உங்களுடைய மனம் ஓரளவுக்கு சாந்தமாகட்டும், அமைதியை விரும்புங்கள். நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், இனிமேல் நடத்தவை உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வாகவே இருக்கட்டும். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட நம்முடைய நண்பர்கள், ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.